தேட்டரில் நான் வர சீனை எங்கேன்னு தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டேன், இல்லை அந்த ஒரு சின்ன பீட் தான் இருக்கீங்க, சாங் இல்லை அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு என் தம்பியோட கல்யாணம் அப்படின்னு. தம்பி கல்யாணமா? சினிமா வாங்க, எனக்கு சினிமா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே மதுரையிலேருந்து டிக்கெட் போட்டாங்க. நான் அன்றைக்கே கிளம்புனேன். என்னதான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் சில ஒர்க்லாம் பண்ணுறாங்க. முடியுது, மொட்டை கூட அடிச்சிடுறேன் அப்படின்னு. ஆனால் ஜஸ்ட் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஒரு சீனில் நான் நடந்து போனோம், என் முதுகு தான் ஷார்ட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 3800 பேர் அதில் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்புறம் பாலா சாரோட போய் படம் ஒர்க் பண்ணி ஒரு 22 நாள் 21 நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு பாட்டு வேறு, ஆனால் அந்த பாட்டு படத்தில் வரல. சும்மா எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணும்போது பிரேக் டைம் எப்படி கலாய்ப்பாங்க, ஸோ அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஒரிஜினலாகவே ஒரு ரோல் கொடுத்து என்னோட இருட்டில் இருந்த வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. வெளில வந்து தூர விட்டே போகலாங்கப்போ தர்மதுரையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ திரும்பவும் என்ன முதல்ல இருந்தால் அப்படின்னு யோசித்தேன். ஜீவா டிரான்ஸ் உமன் அப்படின்னாங்க. ஏன் நீங்கள் ஜெண்டர்ஸ் பிரிக்க வேணாம், அவங்க ஒரு ஹியூமன் தான், ஸோ இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். டிரான்ஸ் உமன் மென்ஷன் பண்ண வேணாம், இருக்கட்டும். ஃபில்மி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். சாட் வித் செலிபிரிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் ஜீவா சுப்பிரமணியன். இவங்க சினிமா துறையில் தன்னோட வாழ்க்கையை ஒரு டச்சப் பாயாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்ருக்காங்க. திருநங்கைகள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ துறையில் சாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த சினிமா துறையிலேயே இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அனுபவங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஓகே, நிறைய பயணம், சூப்பர் ஸ்டார்ல இருந்து விஷ்ணு விஷால், விஜய் சேதுபதி சார், நயன்தாரா மேம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. இந்த பயணம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் ஒரு டச்சப் பாயாக தான் என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன். சீரியலில் தான் முதல்ல ஒர்க் பண்ணேன். ஸ்ரீலேகா ராஜேந்திரன் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க உமாக்கா கிட்ட சேர்த்து விட்டாங்க. ஸோ உமாக்கா கிட்ட இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலேருந்தே நடிக்கணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட்டு டான்ஸராக இருந்தேன். ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அப்போ சுகுணான்னு ஒரு அக்கா வந்து ஆட வந்தாங்க. ஸோ அவங்க கூட பழக்கமாகி அப்படியே சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாவில் வந்து டச்சப் பாயாக தான் இருந்தேன். எல்லாரோடையும் டச்சப் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சீரியலில். அதுக்கப்புறம் சினிமாவில் சிலம்பாட்டம் ஹீரோயின் அவங்களுக்கு வந்தேன். அப்புறம் அனுஷ்கா மேம், ஸ்ரேயா மேம், டாப்ஸி மேம், அப்படியே வந்து டிஜே பானு, இப்போ ரீசெண்டாக ஹிந்தியில் கன்சர்ன்குள்ள வெப் சீரிஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படியே போச்சு. நடிக்கணும்னு ஆசை வந்து எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தேன். சரியான ஒரு ஆள் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போது எதிராளின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அந்த படத்தில் தான் முதல்ல நான் ஸ்க்ரீனில் வந்தேன். பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தாரதப்பட்டை பண்ணேன் பாலா சாருக்கு. நான் அதில் வந்து முதல்ல ஸ்ரேயா தான் ஹீரோயினாக இருந்தாங்க. ஸ்ரேயாவோட மேக்கப் டெஸ்ட் எடுக்கும்போது நான் தான் அவங்களுக்கு மேக்கப் விடலாம் பண்ணேன். அப்போ பாலா சார் பார்த்துட்டு, இங்கே வா, இதில் ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறியான்னு கேட்டாங்க. பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் மேம் அதில் கிடையாது, அதில் அவங்க இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் பாலா சார் ஆஃபீஸ் வந்து கால் வந்தது. அந்த ரோல் இல்லை, இப்போது வேறு ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறியா, நிறைய நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. அப்புறம் பாலா சாரோட போய் அந்த படம் ஒர்க் பண்ணி ஒரு 22 நாள் 21 நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு பாட்டு வேறு, ஆனால் அந்த பாட்டு படத்தில் வரல. ஸோ அதை முடிச்சுட்டு சென்னை வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆக்கம்னு ஒரு படம் பண்ணேன். அது வந்து நம்ம நட்புக்காக ரஞ்சித் அண்ணா, வடிவுக்கரசியம்மா அவங்களோடலாம் சேர்ந்து பண்ணேன். ஸோ அதுவும் ரிலீஸ் ஆக லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்துருச்சு. நான் அந்த டைமில் லாஸ்ட்டாக சென்னையில் வெளில வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்து அது நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ஸோ மறுபடியும் சொன்னால் வெளில வந்து தூர விட்டே போகலாங்கப்போ தர்மதுரையில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ திரும்பவும் என்ன முதல்ல இருந்தால் அப்படின்னு யோசித்தேன். சரி, ராதிகா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க அந்த படத்தில் ஒர்க் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அவங்கள ஒரு தடவை பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த ஷூட் போகிறேன்.
போனா விஜய் சேதுபதி நான் அங்கே இருந்தாங்க. ஏன்னா அது அவர் இருக்காரு எனக்கு தெரியாது. போனோடனே ஏய் வா 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 வான்னு கட்டி பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன ராமசாமி நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் பார்க்குறேன். ஸோ அவருமே என்னை பார்த்துட்டு இப்படி யோசிச்சுட்டே இருந்தார். நான் என்ன யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா பார்த்தா இந்த படத்தில் ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்கன்னாங்க. சும்மா எல்லா படத்துலையும் நான் ஒர்க் பண்ணும்போது பிரேக் டைம் எப்படி கலாய்ப்பாங்க, ஸோ அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு ஒரிஜினலாகவே ஒரு ரோல் கொடுத்து என்னோட இருட்டில் இருந்த வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க சின்ன ராமசாமின்னா. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஐரா நயன்தாரா மேம் கூட தர்பார் அப்படியே வரிசையாக பண்ணேன். இப்போ சுழல் பண்ணேன். அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட கையும் களவும் வெப் சீரிஸ் பண்ணேன். ரோஹித் நந்தகுமார் அவங்க தான் டைரக்ஷன். ஸோ அப்படியே தான் பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஆனால் வந்து அந்த தர்மதுரையில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இது நம்ம வாழ்க்கையவே மாற்றும் அப்படின்னு ஏதாவது ஒரு நிமிஷமாவது நினைச்சிங்களா? இல்லை, நான் நினைக்கல. எதுக்குன்னா நான் தாரத்தப்பட்டை வந்து அவ்வளோ நாள் பண்ணேன். தர்மதுரை ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தாரத்தப்பட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் தாரத்தப்பட்டையில் எவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் ஆர்வமாக போய் உட்காடுறோம். தேட்டரில் நான் வர சீனு எங்கேன்னு தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்டேன், இல்லை அந்த ஒரு சின்ன பீட் தான் இருக்கீங்க, சாங் இல்லை அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே. நான் அப்போ இது பண்ணியிருக்கோம். இதுவே நான் யார்கிட்டையுமே சொல்லுவேன், தர்மதுரை பண்ணது சொல்லலை. நான் கோதான்னு ஒரு மலையாள படத்தில் மேக்கப் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் கேரளா போயிட்டேன். வாமிகா கபின்னு ஒரு ஹீரோயினுக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு சென்னை வரேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகி 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் நான் இறங்கி வீட்டுக்கு வரேன். எல்லாரும் பார்த்துட்டு என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா எதை சொல்கிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னேன். வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீட்டு உணரமா இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி போயிருங்க. ஏய் படம் சூப்பராக இருந்துச்சு நீ அப்படின்னாங்க. எதை சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் அப்பா கால் பண்ணாங்க. அப்பா சொன்னாங்க. அப்புறமா நான் டைரக்டருக்கு கால் பண்ணி சொன்னேன். அப்புறமா தான் நான் நம்பினேன். என்ன சொல்றது, இன்னும் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்றது ஞாபகமே வந்துச்சு எனக்கு. அப்போ சந்தோஷமான தருணங்கள். தர்மதுரை அவர் சீனு ராமசாமி சார் அதுக்கப்புறம் மீட் பண்ணப்ப என்ன சொன்னாரு? இல்லை, அவர் டெய்லி நாங்கள் பேசுகிறோம். வீக்லி 2 வாட்டியாவது நாங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோம், பார்க்குறோம். எனக்கு அடுத்த கடத்துக்கு எப்படி போகணும், என்ன பண்ணணும்னு நிறைய சொல்லுவார். நிறைய புத்தகங்கள்லாம் படிக்க சொல்லுவார். கோழி பண்ணை செல்லத்துறையில கூட ஒரு சோலோ சாங் கொடுத்தாரு. அந்த சாங் வந்து எனக்காகவே எழுதி எனக்காகவே அந்த படத்தில் சாங் ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் சார் சொன்னார், இல்லை இந்த சாங் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு தோழர் கதாபாத்திரம் சின்னதாக ஒன்று ஆட் பண்ணி ஒரு சாங் கொடுத்தாங்க. திருநங்கைகளை ஒரு போற்றுற விதமாக ஒரு திருநங்கைகளோட தீம் மாதிரி ஒரு சாங் நல்லா கொடுத்தாரு. ஸோ அடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கு. அடுத்த அவர் என்ன படம் பண்ணாலும் நான் அதில் இருப்பேன் கண்டிப்பா. அப்புறம் வந்து சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவுனா சூப்பர் ஸ்டார் கூட ஒரு ஃப்ரேம்லயாவது நின்றணும் அப்படின்ட்டு. பட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் டைம் ஸ்கிரீன் ஸ்பேஸே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இது இவ்வளவு பெருசா வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் முருகதாஸ் சாரோட டைரக்ஷன்ல சர்க்கார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டச்சப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க்கே இல்லை. ஸோ அப்போ விஜய் சார் வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து பைரவால ஒர்க் பண்ணும்போது விஜய் சார் என்னை பார்த்துட்டு 2-3 தடவை பார்த்துட்டு போனாரு. அப்போ 3rd டைம் வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்புறம் யார் கூப்பிட்றாங்கன்னு, விஜய் சார் கூப்பிட்றாங்க. நான் போய் பார்த்தேன். இன்னும் நீங்கள் டச்சப் பண்ணிட்டீங்க மறுபடியும் அப்படின்னாங்க. சார் நடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே வரல, ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாரு. பார்த்தீங்களா, நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்ப்பீங்களா அப்படின்னு. எனக்கு என்னமா வேலை, யூடியூப் நானும் பார்ப்பேம்மா அப்படின்னாரு. ஓகே, இங்கே என்ன பண்ணுறேன்னா நான் கல்யாணி அம்மாவுக்கு மேக்கப் வந்திருக்கேன். அப்படியா சார், நல்லா பண்ணேன் அப்படின்னாரு. அப்போது முருகதாஸ் சாரோட அசோசியேட் கார்த்திக்னு ஒரு சார் வந்து என்னை பார்த்துட்டு விஜய் சார் தெரியுமான்னு கேட்டார். பைரவா ஷூட்டப்போ பார்த்துட்டு தர்மதுரை நீங்கள் தானே பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஓ அப்படியா அப்படின்னாங்க. ஸோ அப்புறமா நான் இதை சொன்னோன்னா முருகதாஸ் சார் வந்து நம்பரை வாங்கி வை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவ்வளோதான், அந்த கான்வர்சேஷன் இதுக்கு அவ்வளோதான். திரும்ப ஒரு நாள் ஜூன் 6ஆம் தேதி என் தம்பிக்கு கல்யாணம். நான் 5ஆம் தேதி ஊரில் போய் இறங்கியிருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு கால் வந்தது. எடுத்து பார்த்தோன்னா முருகதாஸ் சாரோட ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், அபய் ஆனந்த்னு சொல்லிட்டு சாரோட ஏடி கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, உங்களை சார் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்துருங்க. என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு என் தம்பியோட கல்யாணம் அப்படின்னு. தம்பி கல்யாணமா, சினிமா வாங்க, எனக்கு சினிமா தான் முக்கியம்னு சொல்லிட்டு உடனே மதுரையிலேருந்து டிக்கெட் போட்டாங்க. நான் அன்றைக்கே கிளம்புனேன். நான் ஹீரோ வந்து விஜய் சாராக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டே போனேன். நான் ஃப்ளைட்டில் போக ஏறதுக்கு முன்னாடி ஏடிட்ட கேட்டேன், ஹீரோ யார் பண்ணுறாங்க, விஜய் சாரான்னு கேட்டேன். இல்லை என் ஹீரோ சொன்னதான் வருவீங்க. இல்லை சொன்னுங்க, ரஜினி சார் தாங்க. உடனே எனக்கு அப்படி இருந்தது. அப்பவே கேரக்டர் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா? சொல்லிட்டாங்க, முன்னாடி சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சாங் இருக்குது, தூள் படத்தில்
படத்துல வர்ற மாதிரி சிங்கம் போல அந்த மாதிரி சாங் இருக்கு. அந்த சாங்ல பறவை மொழிமா வந்து உங்களுக்கு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க வந்து பாட்டு பாடி ஆடுறீங்க, ஒரு ஃபைட் நடக்குது, உங்களுக்கும் ஒரு டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அப்படின்னா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க வந்து போனேன். ஆனா ரஜினி சார்ன்றது ஃபிளைட்ல ஏறும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. அங்க போய் இறங்கினோடனே நேரா லொகேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்க, நைட் ஷூட்டு. போயிடும் ரஜினி சார் வந்தாங்க. ரஜினி சார் வந்துட்டு பார்த்தாரு. அவரும் ஞாபகம் வச்சிருந்து, நீங்க லிங்கால வந்தீங்கல்ல? ஆமா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர், எப்படி இருக்கீங்க? நாங்க நடிக்கிறீங்களா? ஆமா சார்னா. உடனே முருகதாஸ் சார் வந்து சாங் இவங்க தான் பண்றாங்க, வாழ்த்துக்கள் அப்படி சொன்னாரு. அப்படி போச்சு. ஸோ அதில் ஒரு 18 நாள் ஒர்க் பண்ணேன். வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். டெய்லி நல்லா பேசுவார் வந்துட்டு, நல்லா இருந்தது. முருகதாஸ் சாருக்கு அந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும், இப்படி ஒரு வரம் எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ ஐ லவ் யூ சார். கண்டிப்பா. அதுனா எப்படி யோசிச்சாலும் வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அந்த தலைவன் எங்க ஆளு அப்படின்னு சொல்ற அந்த இதுல முருகதாஸ் சார் கேமரா முன்னாடி வந்துட்டாரு, தலைவன் அப்படி ஒரு மாதிரி சொன்னாரு. நான் அந்த சொல்லும் போது யூனிட்டே வந்து கத்துனாங்க. ஸோ அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியும்னு என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சந்தோஷ் பண்ணி சாரோட கேமரா. ஸோ அவர் அதுக்கு மேலே பண்ணுவார். ஸோ சாரோட கேமராவில் நான் பண்ணியிருக்கேன். முருகதாஸ் சாரோட, அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணம் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் பற்றி பேசியாச்சு. அடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் கூடயும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவங்க அந்த அனுபவம், அவங்க எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? நான் ஐரா பண்ணேன் உங்களோட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜுன் அவங்க தான் சுழல் 2ல செகண்ட் டைரக்டர். அந்த 2 டைரக்டர்ஸ் அதில் அவங்க சர்ஜுன் அவர் தான் டைரக்டர். ஸோ அதில் ஒரு ரோல் எனக்கு கொடுத்தாங்க, நயன்தாராவோட ஃப்ரெண்டு கேரக்டர். ஸோ அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க தான் ஜீவா டிரான்ஸ் உமன் அப்படின்னாங்க. ஏன் நீங்கள் ஜெண்டர்ஸ் பிரிக்க வேணாம், அவங்க ஒரு ஹியூமன் தான், ஸோ இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான், டிரான்ஸ் உமன் மென்ஷன் பண்ண வேணாம், இருக்கட்டும் அப்படின்னு நயன்தாரா சொன்னாங்க. நல்ல விஷயம் இல்லைங்களா, பெரிய விஷயம். ஆமா. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் நிறைய ஒரு சாங் ஃபுல்லாக இருந்தேன். படத்தில் கம்மியாக தான் வரும், பட் அந்த சாங் கொஞ்சம் வருவேன், மாண்டேஜஸ்ல இருப்பேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ மண்ணாங்கட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அது வரும்போது வந்து பார்த்துக்கலாம். எப்படி அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கிங் உமன் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பொசிஷன். ஸோ ஐ லவ் யூ மேம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழல்ல வந்து உங்களோட கேரக்டர் சுழல் 1 பார்த்தோம், அதுலேயும் நல்லா இருக்கும், சுழல் 2லையும் நல்லா இருக்கும். அந்த பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அது வந்து நீங்கள் தர்பார் ரிலீஸ் அன்னைக்கு நான் தேட்டரில் இருக்கேன். புஷ்கர் காயத்ரி மேம் எனக்கு கால் பண்ணாங்க, எங்கடா இருக்கேன்னாங்க. மேம் இந்த மாதிரி நான் தேட்டரில் இருக்கேன்னா. சரி உடனே கிளம்பி ஆஃபீஸ் வந்தாங்க. உடனே கிளம்பி ஆஃபீஸ் வருவான். ஓகே மேம் வரேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எனக்கு மேம் தெரியும், நானும் மேம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டோன்னே நான் போயிட்டேன். போனால் மேம் வந்து ஓகே ஒரு பட்டு சாரி வந்தது. பூர்ணிமா மேம் தான் காஸ்டியூம் டிசைனர். இதில் காஸ்டியூம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. பட்டு சாரியாக போட்டு மேக்கப் அவங்களே, மேமே எனக்கு மேக்கப் போட்டாங்க, காஸ்டியூம்ஸ் அவங்களே கட்டி விட்டாங்க. லுக் டெஸ்ட் அலைஞ்சு எடுத்தாங்க. வான்னு உட்காந்தேன், எல்லாம் பண்ணாங்க. முடிச்சுட்டு இன்னொரு லுக் இருக்குன்னாங்க, மாத்தினாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்தாங்க, என்ன பண்றாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்தாங்க. வந்துட்டு நீ செலக்ட் ஆயிட்டேன், மேல ஒரு டைரக்டர் பாரு போய் பாரு அப்படின்னாங்க. அப்புறம் பிரம்மா சார், அனுசரன் சார் 2 பேரையும் மீட் பண்ணி பேசி செலக்ட் ஆயிட்டேன். அப்புறம் எனக்கு டபுள் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து சுழல்ல எனக்கு டபுள் ஆக்ஷன். ஸோ அதில் அம்மன் அந்த பூசாரி இப்படிலாம் வருவேன். இன்னொன்று வந்து யாருக்குமே தெரியாது, அது 7வது எபிசோட்ல தான் ரீக்ளைமேக்ஸ் உடைக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும். அரிஷோத்தமன் சாரோட காம்பினேஷன்ஸ்ல நல்லா இருக்கும். சின்னதெல்லாம் அசைவுகள், உடல் அசைவுகள், அதெல்லாம் கூட எனக்கு அனுச்சரன் சார் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் புஷ்கர் காயத்ரி மேமுமே எனக்கு நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க சிஸ்டர் இருக்காங்க குகான்னு சொல்லிட்டு, அவங்களுமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டீம் மொத்தமுமே வந்து எனக்கு ஒரு சீன்ல நான் நடந்து போனோம், என் முதுகு தான் ஷார்ட்ல இருக்கும். கிட்டத்தட்ட 3800 பேர் அதில் ஆக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பக்கம் வந்து தீமிதி திருவிழா நடக்கும், இங்கிட்ட ஒரு இது நடக்கும். ஆனால் அந்த கிரவுடில் என்னோட முதுகு தான் ஷார்ட்டு. ஆனால் அது நடக்கிறது வந்து ஒரு இதாக நடக்கணும். ஸோ அது நான் நார்மலாக நடக்காமல் வளைஞ்சு நடக்காமல் ஒரு இதுவாக போகணும். அது அனுச்சரன் சார் வந்து சூப்பராக சொன்னாங்க. மேமும் கூடயே இருந்து எனக்கு மேம் தான் டச்சப் பண்ணி விடுவாங்க. இருடா அழகா தெரியணும் அந்த ஷார்ட்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மேம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே, புஷ்கர் காயத்ரி மேம் அண்ட் சாருமே
அவங்க வந்து அழகாக எனக்கு டச்சப் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 2ல் வருவேன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா தான் அக்ரிமெண்ட் பார்த்தேன். மேம் போட்டிருந்தாங்க. ஸோ 2லையுமே எனக்கு கூப்பிட்டு எனக்கு மட்டும் தனியாக ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அண்ட் புஷ்கர் காயத்ரி மேம் அண்ட் பிரம்மா சார், அனுச்சரன் சார் அண்ட் சர்ஜுன் சார் எல்லாருக்குமே வந்து லவ் யூ. அண்ட் நீங்களும் சொல்லட்டு பாருங்க, அமேசான்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சூப்பர். அப்படியே ப்ரமோஷனும் கொடுத்துட்டீங்க சொல்லுங்க. நல்ல விஷயம். இப்போ வந்து பாவக்கதைகள் காளிதாஸ் ஜெயராம் சாரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ பாராட்டப்பட்டது, அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்களோட பங்களிப்பு அதில் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்களோட அங்கசைவுகள் ஒவ்வொன்றையும் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நல்லா தெரியும். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? எப்படி சுதா கோங்கரா மேம் உங்களை கூப்பிட்டுருந்தாங்க? எனக்கு சுழல் 1 வந்து ஊட்டியில் ஷூட் போயிட்டு இருந்தது. லாக்டவுனுக்கு ஒரு 2 வாரத்துக்கும் 3 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் போனோம். அப்போது எனக்கு முடிஞ்சிருச்சு அன்னைக்கு. அப்புறம் மேம் கேட்டாங்க, நாளைக்கு எங்கே ஒர்க் இருக்கா? நாங்கள் இல்லை மேம், சரி சென்னையில் போயிட்டு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், போய் பாருன்னாங்க. யார் கொடுக்க போகிறாங்கன்னு போனால் சென்னையில் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஒரு ரூமில் அடைச்சிட்டு ஸ்கிரிப்டை படிக்க சொன்னாங்க. ஃபுல்லாக நான் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சோன்னா எனக்கு ஒரு கனத்த இதயம் சொல்லுவாங்கல்ல, ஒரு பெருத்த மூச்சோட ஒரு கனத்த இதயத்தோட எனக்கு ஒரு மாதிரி பேச முடியாம உட்காந்துருது அந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே. அப்புறம் சுதா மேம் வந்தாங்க. வந்தோன்னா இவங்களா சுதா மேம், ஹாய்டா நாங்க ஹாய்ன்றாங்க. படிச்சிங்களா? நாங்கள் படிச்சுட்டேன், நான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. நான் பண்றேனா அப்படின்னு. முடியுது, மொட்டை கூட அடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஜஸ்ட் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அவ்வளோ இல்லாம வேணாம், இந்த மாதிரி இவங்க பண்றாங்க, நீங்க உங்களுக்கு இது பண்ண முடியுமா கேட்டாங்க. ஏன் தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா யாரு பண்றாங்க அப்படின்னு ஒரு 1/2 hourல வந்துருவாங்க அப்படின்னாங்க. காளிதாஸ் வந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்களுக்கு அன்னைக்கு தான் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் மேம் கிளம்பிடுவாங்க. காளிதாஸ் நாங்கள் எல்லாம் ஒரு ரூம்ல இருப்போம். காலையிலேருந்து இதெல்லாம் பேசி சொல்லி அந்த சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி ஸோ பண்ணோம். அப்புறம் மேம் வந்து கேட்டாங்க ஒரு நாள், என்னடா ஷூட் போயிடலாமா? சூப்பராக பண்ணுறாரு மேம், போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவங்க ஷூட் போயிட்டு வந்தாங்க. வந்தோடனே நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஹீரோஸ்க்காக நான் பண்ணியிருக்கேன். அவங்க யாருமே என் பேரை சொன்னதில்லை, என்னோட இதெல்லாம் எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் ஏன் நான் சுதா மேம் நானே சொல்கிறேன், அவங்களே நிறைய இன்டர்வியூல ஜீவா வந்து இந்த மாதிரி பண்ணாங்க, அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னாங்க. அண்ட் இந்த படம் சக்ஸஸ் ஆன உடனே ஐடிசி ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணி சக்ஸஸ் மீட்டில் என் பேர் கேக்கில் போட்டு கேக் கட் பண்ணி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாங்க. ஒரு சாரி எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அதுக்கப்புறம் காளி அவரோட 2 படம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், போர் அப்படின்ற ஒரு படம். ஸோ அங்கேயுமே எனக்கு வந்து காளி வந்து சொல்லிட்டே இருப்பார், சூப்பர்க்கா அப்படி கான்னுட்டு. மறக்க முடியாத ஒரு தருணம். சுதா மேம் இன்னி வரைக்குமே எங்க கூட பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல மொமெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இது நடிப்புக்காக பாராட்டப்பட்ட ஒரு மொமெண்ட் இருக்கும் இல்லையா? இவங்க சொன்னது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பெருசா எப்பவுமே நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி நிறைய இருக்கு. கையுங்களும் பார்த்துட்டு எனக்கு நம்ம மணிசாரோட அசோசியேட் வந்து விஜய் நம்பியார், அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சொல்லிட்டு அவர் பண்ண படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கையுங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர், முருகதாஸ் சார், மிஸ்கின் சார், விஜய் சேதுபதி அண்ணா, லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், காயத்ரி மேம், நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கார்த்திக் சுப்ராஜ் அவருமே சொல்லியிருந்தாரு, நல்லா பிஎம்சி ரோல் பேர், பிஎம்சி நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. நான் வந்து ரன்னம்னு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது கொட்டிவாக்கம் பக்கத்துல ஒரு குட்டி பையன் வந்து பிஎம்சின்னா, எனக்கு அது எங்க செட்ல தான் பிஎம்சின்னு கூப்பிடுவாங்க. பிஎம்சின்னு சொன்னோன்னே நான் யாருன்னு பார்த்தா குட்டி பையன் சொன்ன, ஒரு 6 வயசு பையன் தான். நான் பார்த்தேன், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன குழந்தை பார்த்து அதை ரெகக்னைஸ் பண்ணி நீங்க தான் சொல்றது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மலையாளத்திலையும் 2-3 ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, வெப் சீரிஸ்னா 5 லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆச்சு, ஸோ நல்லா இருக்கு நாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி சுஹாசினி மேம் வந்து நான் மனதில் உறுதி வேண்டும் படத்துல வந்து ஒரு சீன் வந்து டப் பண்ணேன். நான் வந்து இப்போ ரீக்ரியேஷன் பண்ணோன்னே அதை பார்த்து ஏய் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க. அண்ட் ரேவதி மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ரேவதி மேடம் வந்து ஒரு தடவை நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் படத்தில் ஏதாவது ரோல் கொடுங்க மேம்னு. அது இன்னும் அமையலடா, அமையும் போது நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சரிங்க மேம் அப்படின்னு. இப்போ நம்ம நீங்கள் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம், யார் கூட ஒர்க் பண்ணீங்க, எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்போ நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு கேப் வருது, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ மிஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி
யூட்டிலைஸ் பண்ணுவீங்க? எனக்கு நிறைய பெரிய பெரிய கேப் விழும். ஏன்னா எனக்கு வந்து குறிப்பிட்ட சில படங்கள்ல தான் எனக்கு வாய்ப்பு வரும். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு பொண்ணு கிடையாது, பையன் கிடையாது, யூனிக்கான சில கதாபாத்திரங்கள் தான் எனக்கு அமையும். இப்போதான் எல்லா இயக்குநர்களுமே வெப்சீரிஸ்ல இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ரோல்லாம். ஸோ சும்மா இருக்கும்போது நான் யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பண்ணுவேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ் பிளானிங் இருக்குது. நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் எடுத்து அது பண்ணுவேன். அதுவும் இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு படம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் டப்பிங்கில் எடிட்டிங்கு இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போயிடுவேன். சில மூவிஸ் டிஸ்கஷனுக்காக கூப்பிடுவாங்க, அங்கே உட்காருவேன். போயிட்டு டிஸ்கஷனில் உட்காந்து நம்மளோட கருத்து அதை பற்றி ஒரு கலந்துரையாடல் போகும், அதில் கலந்துக்குவேன். அதுவும் இல்லைன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போயிடுவேன். அதுவும் இல்லைன்னா கேமரா அசிஸ்டன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நானும் வரேன்டா அப்படின்ட்டு அவங்க கூட போயிட்டு ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி போயிடுவேன். வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன். சும்மா இருந்தால் தேவையில்லாததெல்லாம் நம்ம மண்டே நான் உட்காந்து டான்ஸ் ஆடும் பிரச்சனைகள் இருக்கிறதுல. ஸோ அது கூடாது. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் போவேன். அதுவும் வேரிஃபைடான ப்ரமோஷன்ஸ் மட்டும்தான் போவேன். அது இல்லைன்னா நானே மாடலாகவும் நிறைய போவேன். ஃபேஷன் ஷோஸு, ப்ரைடல் மாடல், அப்படி ஃபோட்டோ ஷூட்ஸு அப்படி போயிடுவேன். ஸோ அப்படி தான் போகுது. ஸோ இப்படியா சினிமாவுக்குள்ள உங்களை பிஸியாகவே எங்கேஜ் ஆமாம், சினிமாக்குள்ளே நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வேறு எதுவும் திங்க் பண்ண தோணாது. இல்லைன்னா தேவையில்லாததெல்லாம் வரும். அதனால தான். நல்ல விஷயம். இப்போ ஒரு அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த அங்கீகாரத்துக்காக நீங்கள் நிறைய ஏங்கியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இது மாதிரி கிடைக்காம இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதை எப்படி நல்வழியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது? இப்போ எல்லாருமே படிச்சிருக்காங்க. நான் படிக்கவே இல்லை அவ்வளவா. இப்போவும் எனக்குள்ள ஒரு மனசு வந்து நான் படிக்கலைன்ற ஒரு 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 கஷ்டம் இருக்குது. இப்போ வரவங்களுக்கு எஜுகேஷன் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக எங்களுக்கு டிரான்ஸ்மென்ஸ்க்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு அர்த்தம் என்னென்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு விஷயம் கிடைச்சா அது வந்து உரிமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்குன்னா அது சலுகைன்னு சொல்லும் போது அது எனக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தோணுது. நானும் இந்த நாட்டில் மற்றவங்கள மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன். இந்த நாட்டோட பிரஜை நான். இந்த நாட்டோட ரேஷன் கார்டு வாங்குறதுக்கும் போராட வேண்டியதுக்கு கேட்டால் அது எங்களுக்கு கிடைச்சா சலுகைன்னு சொல்கிறாங்க. ஓட்டை ஐடி கொடுத்தாலும் சலுகைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான சில விஷயங்களை எங்களுக்கு சலுகைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு வேணும்ன்றதுனால நான் ஓட்டை ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். திருநங்கைகளுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு போடும்போது அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி ஓகே, இப்போ வரவங்க எல்லாருக்குமே எல்லாமே ஃப்ரீடம் திறந்திருக்கு, கதவுகள் எல்லாமே. நாம் முயற்சி பண்ணால் எல்லாமே கிடைக்கும். ஒரு துறைக்குள்ளே போகும்போது அந்த துறையை பற்றி சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிட்டு, எல்லா துறையிலையுமே வந்து கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாத துறை எதுவுமே கிடையாது. ஆனால் சினிமா துறை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான துறைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே எல்லாமே இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுனால கஷ்டமாக நாங்கள் நினைக்க மாட்டோம். மற்ற வேலைக்கெல்லாம் போகிறவங்க 8 மணிக்கு 9 மணிக்கு போகலாம், 10 மணிக்கு போகலாம். ஆனால் சினிமா துறையில் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். ஒரு கடைநிலை ஊழியர் முதல் லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி நாங்கள் ஈவினிங் 6 மணிக்கு வரை ஒர்க் பண்ணுறோம். ஸோ சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங் ஹீரோஸ் தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயம். சினிமா கண்டிப்பா. இப்போ சினிமாவை தவிர்த்து நீங்க சினிமா உங்களுக்கு சரியா அமையலைன்னா நீங்க வேற என்ன மாதிரியான ஐடியா வச்சிருந்தீங்க? இது இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. சினிமா நான் டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். கோயம்பேடுக்கு நான் வந்த புதுசாக எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ஒரு டீ கடை தான். இப்போவுமே நான் டீ கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கான ஃபினான்ஸ் ப்ராப்ளம் சம்திங் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பற்றி யோசிக்கல. ஒருவேளை எனக்கு காசு கொஞ்சம் வந்துச்சுன்னா நான் ஒரு டீ கடை கண்டிப்பாக வைப்பேன். நல்ல விஷயம். இப்போ நீங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இது மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்கு? உங்கள் கைக்கு வந்து மிஸ் பண்ணது அந்த மாதிரி? அப்படி இல்லை, நமக்குன்னு வருது, நம்ம கண்டிப்பா வரும். மிஸ் பண்ணது போச்சுன்னா அதை விட பெட்டரா ஒன்று வரும், அவ்வளோதான். மிஸ் பண்ணதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்க கூடாது. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப சந்தோஷத்தோடு தான் பண்றேன். ஏன்னா நாங்கள் நம்ம நடிக்கிறோம், நம்மளை நம்ம ரொம்ப லவ் பண்ணணுன்றது என்னோட வருது. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து இப்போ நல்ல விதமா வந்துட்டீங்க, ஒரு அங்கீகாரத்தோட இருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம தவறான வழிகள்ல போயிடுறாங்க. நிறைய பேரோட மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க. அவங்களெல்லாம் நீங்க எப்படி நல்வழி வர? நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய கவுன்சிலிங் இதெல்லாம் சொல்லும்போது கூட போய் கலந்துட்டு இருக்கேன். மாற்றம்ன்றது வந்து
ஒரே நாளில் வராது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ முன்ன விட நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்கிறேன், என்ஜிஓஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய வந்து எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. என்னதான் நாங்கள் வெளியில் வந்து வேலை செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் எங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால தான் சில ஒர்க்ல எல்லாம் பண்றாங்க சில சகோதரிகள் வந்து. எதையுமே தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆண்கள் பெண்கள்ல கூட திருடர்கள் இருக்கிறாங்க, பொர்ச்சரி பண்றவங்க இருக்கிறாங்க, பிராஸ்டியூஷனும் இருக்காங்க, மேல் பிராஸ்டியூஷன் கூட இப்போ வந்துட்டாங்க. ஸோ எல்லா துறையிலையும் இருக்கு. எங்க இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ போக போக குறைஞ்சிரும். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் நடக்குது. ஸோ கண்டிப்பா மாற்றம் ஒரு நாள் வரும். ஒரே நாள்ல இது மாறாது, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மாறும். அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் கண்டிப்பா. இப்போ உங்களோட ஃபியூச்சர் எய்ம், எனக்கு இந்த லெவல் ரீச் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிறது என்ன, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. நான் உயிர் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். செல்வராகவன் சார் சொல்லியிருப்பாரு, நம்ம வந்து மனிதர்கள், நமக்கு வந்து எல்லையே கிடையாது. நம்ம ஒரு மெஷின்னா, நான் ஒரு ஃபேன்னா ஒரு 5-6 இது லெவல் இருக்கும், அதுக்குள்ளே சுற்றும். பைக்னா 120 ஸ்பீடு அதில் போகும், கார்னா இவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே போகாது. ஆனால் மனுஷங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு செல்வா சார் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு அவர் சொல்கிற அந்த இது எனக்கு ஞாபகத்தில் எப்போவுமே இருக்கும். நமக்கு எல்லையே கிடையாது, ஓடிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். இப்போ நிறைய துறைகள்ல சாதிச்சுட்டு வராங்க. இப்போ அதுல கிடைக்கிற அங்கீகாரமும், நீங்க சினிமா துறையில இருக்கீங்க. ஏன்னா சினிமா துறையில ஒரு பெண் வளர்ந்து வராங்கன்னாவே அவங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க அதுல சந்திக்கிற எனக்கு வந்து சினிமாலையும் நல்லா பாத்துக்கிறாங்க. வந்து சினிமால வந்து ஏதாவது ஒரு சில இடத்துல நடக்கிற தப்பால எல்லாரையுமே நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் கடந்து வரதான் லைஃப். ஆண்கள் பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். அதை வந்து நான் ஈஸியா நான் டேக் ஓவர் பண்ணி வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். இன்னைக்கு நம்ம போனாலே வந்து ஜீவா மேம் வந்திருக்காங்க, ஜீவாக்கா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே அழகா பண்றாங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. நிறைய இப்போ எனக்கு ரோஹித் நந்தகுமார் எடுத்தீங்கன்னா கையுங்களும் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ டைலாக், எனக்கா ஐயோ மொத்தமா பாத்தீங்கன்னா 5 பக்கம் டைலாக் எனக்கு இருக்கும். ஐயோ இவ்வளவு நான் பேசுவேன், என்னால முடியுமா, ஐயோ என்னால முடியாது, ஐயோன்னு ஒரு மாதிரி பயமாவே இருக்கும். அப்ப ரோஹித் வந்து சொல்லுவாரு, பயப்படாதீங்கக்கா, பண்ணலாம் வாங்க. அப்போ ஸ்ரீனின்னு ஒரு ஏடி இருக்காங்க, எனக்கு வந்து ஒரு டைலாக் பேப்பரை எப்படி நம்ம டைலாக்கை மனப்பாடம் பண்ணணுன்றதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட ஒரு வாட்டி போய் நான் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி விஷயம்லாம் வருது, நான் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் ஏதாவது. அப்போ அண்ணா சொன்னாங்க, டைலாக் படி எல்லாத்தையுமே, ஆனால் நீ வந்து டைலாக்கா எதுவுமே பேசாத, வாழ்வியெல்லாம் ஒரு யதார்த்தமா பேசுற மாதிரி பேசு, ஆனால் அதில் வர முக்கியமான சில லைன்ல மட்டும் எடுத்து வச்சுக்கோ, ப்ராம்ப்டிங் எப்போவுமே நீ வந்து எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் மிஸ்கின் அவர்களை வந்து மீட் பண்ண போது அவர் ஒரு புத்தகங்கள் கொடுத்தாரு. ஸோ வாசிக்க பழகுனீன்னா உனக்கு எல்லாமே ஈஸி ஆகிடும் அப்படின்னாரு. அப்புறம் முருகதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில புத்தகங்கள் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீ படி, உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ரேவதி மேடமும் சில புக்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னாங்க. இப்போ வசுந்தரா சொல்லிட்டு நம்ம தென்மெடுக்க பறவை காட்டுற ஹீரோயின், அவங்களும் சில புத்தகங்களை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி விஜய் நம்பியார் அவருமே எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது இப்போ நமக்கு பிடிக்காத, அதாவது ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் யாரும் பண்றதில்லை. நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து நல்ல விதமாக தான் கமெண்ட் பண்றாங்க. நமக்கு பிடிக்காதவங்க சில பேர் இருப்பானுங்க பார்த்தீங்களா, ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அவங்க தான் அந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து கவலையே படக்கூடாது. ஒரு 100 கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு, ஒரு 2 கமெண்ட்ஸ் அப்படி வந்ததுனால நம்ம என்ன எடுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஃபோட்டோ இருக்காது, ஃபேக் ஐடி, நமக்கு பிடிக்காதவங்க யாரோ ஒருத்தவங்க தான் வேணும்னே அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நமக்கு கவலையே பட வேணாம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எங்கள் ஊர்ல எல்லாம் கூட எனக்கு ரொம்ப நல்லா, எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உன் பொண்ணு நல்லா வந்துட்டாடா, செம்மப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப பெருமையாக பேசுவார். ஆனால் எங்கள் அப்பா எந்த படமும் பார்க்க மாட்டார், எங்கள் அம்மா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் தேட்டரில் போய் நான் நடித்த படமும் சரி, யூடியூப்லையும் எங்கேயுமே அவங்க பார்த்ததில்லை. ஏன்னா எங்கள் ஊரில் இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளோவா கிடையாது, அவங்க பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறது கேட்டு நீங்க போட்டு காட்டியிருக்கீங்களா அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி நான் நடிச்சிருக்கேன் அந்த வீடியோஸ் அப்படின்னா? இல்லை, அவங்க அதை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க டிவியும் பார்க்க மாட்டாங்க, யூடியூப் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சீரியல் ஒரு சீரியல்ல நடிச்சு தொலைய அப்படிவாங்க எங்க அம்மா. ஏமாண்ணா சீரியல் டெய்லி பார்ப்பேன் நான் அப்படிவாங்க. சரிம்மா நான் பண்றேம்மா, முயற்சி பண்றேன் அப்படின்னு. சன் டிவியில வந்து பிரியமானவள் ஒரு சீரியல் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் பண்ணேன். கங்கான்னு ஒரு சீரியல் பண்ணேன், அழகிய தமிழ் மகன் ஒரு சீரியல் பண்ணேன். அப்போ எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குனாங்க.
நன்றி ஜீவா. நீங்க இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா உங்களோட அனுபவங்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே சமயம் வந்து மற்ற நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்திருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய வளர்ச்சி தோணணும், நிறைய படங்கள் நடிக்கணும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வீட்டுல ஆசைப்பட்ட மாதிரி நிறைய சீரியல்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணணும், இன்னும் பேரும் புகழோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃபில்மி ஃபாக்ஸ் சார்பா உங்களை வாழ்த்திக்கிறோம். நன்றி. நன்றி.